மதுரை சிமக்கல் பகுதியில் உள்ள செல்லத்தம்மன் கோவில் அருகே தற்பொழுது பாஜகவினர் சார்பில் போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எம்முடைய செய்தியாளர் மதிவாணன். வணக்கம் மதிவாணன். தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்முறை தொடர்பாக பாஜக சார்பில் போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் என்னென்ன கோஷங்களை எழுப்பி இந்த நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? விவரங்கள். வணக்கம். சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டார் என்ற செய்தியானது உலகமெங்கும் இருக்கக்கூடிய பெண்களிடையே ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலையும் மன வருத்தத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. இதனை அடுத்துத்தான் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தினந்தோறும் பெண்களுக்கு எதிரான நடந்த இந்த குற்றச் சம்பவங்களை கண்டித்து தொடர் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாஜகவின் சார்பாக பல்வேறு போராட்டங்கள் தினந்தோறும் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தின் பாஜகவினுடைய தலைவராக இருந்து கொண்டிருக்கிற அண்ணாமலையார் சில நாட்களுக்கு முன்பாக சாட்டையால் தன்னைத்தானே 6 முறை அடித்துக் கொண்டு கண்டனத்தை தெரிவித்திருந்தார். இதனை அடுத்துத்தான் பல்வேறு மாவட்டங்களில் தொடர் போராட்டங்கள் என்பது இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று மதுரை மாவட்ட மகளிர் அணி சார்பில் மதுரையிலிருந்து சென்னை நோக்கி பேரணி என்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்த சில நிமிடங்களிலேயே மதுரை மாநகர காவல்துறை ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. பாதுகாப்பு நலன்கரையும் போக்குவரத்துக்கு அளவுக்கு அதிகமான நெரிசல் ஏற்படும் வண்ணம் உங்களது பேரணி அமையும் என்கிற காரணத்தினால் இதற்கு முழுமையான தடை என்பது நாங்கள் செய்திருக்கிறோம். இந்த உத்தரவை மீறி யாரேனும் பேரணி செல்லக்கூடாது என்ற உத்தரவு இருந்து கொண்டிருந்தது. இந்த உத்தரவை அறிந்திருந்த மதுரை பாஜக மகளிர் அணியை பொறுத்தவரையில் அதை துளியளவும் பொருட்படுத்தாமல் நாங்கள் நிச்சயமாக இந்த பேரணியில் கலந்து கொள்வோம், எங்களது எதிர்ப்பையும் எங்களது கண்டன கோஷங்களையும் நாங்கள் எழுப்போம் என்று தெரிவித்திருந்தனர். அதனுடைய அடிப்படையில் தான் மிக சரியாக காலை 9 மணிக்கெல்லாம் மதுரை செல்லூர் பகுதியில் அமைந்திருக்கிற செல்லத்தம்மன் என்னும் கோயிலில் அனைவரும் ஒன்று கூடி தமிழக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். அதில் முக்கியமாக பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, உடனடியாக பெண்களுக்கு பாதுகாப்பு இந்த தமிழக அரசு வழங்கிட வேண்டும் என கூறியும், அதே போல ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் கண்ணதி வேடமிட்டு எங்களுக்கு நீதி வேண்டும் என்று கேட்கக்கூடிய அந்த காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. நாம் தற்சமயம் இருக்கக்கூடிய கோயிலை பொறுத்தவரையில் கண்ணதி சிலையும் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அதே காரணத்தினால் இங்கு வரமிளராய் என்று சொல்லக்கூடிய அந்த மிளராயை உரலால் இடித்து அந்த அம்மனுக்கு பூசப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதன் மூலமாக அந்த கண்ணதி அம்மன் உத்திரமடைந்து இனிமேல் பெண்களுக்கான அநீதி இழைக்கப்படுகிற பட்சத்தில் நிச்சயமாக அந்த அநீதி என்பது தடுத்து நிறுத்தப்படும் என்ற ஐதீகம் இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு செய்யப்படுகிறது. அதே போல இந்த முக்கிய போராட்டத்தில் தற்சமயம் கிட்டத்தட்ட 100க்கும் உட்பட்டோர் மட்டுமே கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 100க்கும் உட்பட்டோர் மட்டுமே கலந்து கொண்டாலும் கூட இங்கே கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை பொறுத்தவரையில் அந்த வளையத்துக்குள்ளான் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றனர். போலீசார் செய்து வைத்திருக்கிற தடுப்பு வளையத்தை விட்டு மீறி வந்தால் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதே போல இந்த முக்கிய போராட்டத்தில் குஷ்புவை பொறுத்தவரையில் வந்து கலந்து கொள்வதாக ஒரு அறிவிப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. தற்சமயம் அவர் விமான நிலையத்தை கடந்து வருகிற பொழுது இந்த போராட்டத்திற்கு தடை இருக்கிற காரணத்தால் இடைவெளியில் அவர் கைது செய்யப்படுவாரா அல்லது இங்கு வந்து போராட்டத்திற்கு கலந்து கொண்டு விட்டு பேரணி செல்லாமல் அவர் கைது செய்யப்படுவாரா என்ற எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் குஷ்பு வருகை தர இருக்கிற காரணத்தினால் இவர்கள் அனைவரும் கண்டன கோஷங்களை எழுப்பி கொண்டிருக்கின்றனர். குஷ்பு வந்தவுடன் இந்த பேரணி என்பது தொடரும் என்பதில் எந்தவித மாற்றம் என்பதென பாஜக மகளிர் அணியின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அந்த கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது ஒரு ரஷ்ய நாட்டை சேர்ந்த ஆங்கில பெண்மணியும் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆங்கில பெண்மணியும் இந்த இடத்திற்கு வந்து என்ன விதமான விஷயத்துக்காக இந்த போராட்டம் என்று கேட்டறிய பொழுது இங்கே இருக்கக்கூடிய பெண்மணி ஆங்கிலத்தில் விரிவுபடுத்தியதின் காரணமாக அந்த பெண்மணியும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. அதே சமயம் காவல்துறையின் சார்பாக கிட்டத்தட்ட 3க்கும் மேற்பட்ட பெரிய வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் இவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி மதிவாணன்.